அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் கோகோனட் டஃபி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். உங்களோட ஈத் டேபிளுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன். கோகோனட் டஃபி வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோவுக்கு போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி 400 கிராம்ஸ் ஸ்க்ரேப் கோகோனட் இருக்குது. அதே மாதிரி 600 கிராம்ஸ் ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒயிட் சுகர் தான் கட்டாயமாக எடுக்கணும். ப்ரௌன் சுகர் எடுத்தீங்கன்னா இதில் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நாங்கள் இந்த சுகரை நல்லாவே பவுடர் பண்ணிக்கொள்ளணும். நல்லாவே கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கொள்வோம். சுகர் நல்லாவே திணைக்கணும், அப்போ தான் ஈஸியாக செஞ்சு கொள்ளலும். இந்த அளவுக்கு நல்லாவே திணைக்கணும், சும்மா ஃப்ளா மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி கோகோனட்டையும் நான் நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அதுவும் நல்லாவே திணைக்குது. அதே மாதிரி ஒரு ட்ரே எடுத்து நீங்கள் செஞ்சு போடக்கூடிய ட்ரேக்கு பட்டர் அப்படியே அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு சுகரையும் கோகோனட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேனுக்கு வச்சுக்கொள்ளணும். வச்சுக்கொண்டு கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ண முந்தி நல்லாவே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் இதை மிக்ஸ் பண்ணதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணலை, ஸ்டவ் ஆஃபில் தான் நிற்கிது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கொள்ளணும். ஆன் பண்ணி இப்போ இந்த பேனை வச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே தான் வைக்கணும். இந்த சுகர் எல்லாம் நல்லா கரையம் காட்டியும் நாங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே வைக்கணும். கேஸை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. மீடியம் லோவில் வச்சுக்கொண்டா லேட் ஆகும். அப்போ லேசிக்கு இது செட் ஆகாது. ஸோ இதை நாங்கள் கைவிடாமல் இதை நாங்கள் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே வைக்கணும். இப்போ இது சரியாக ஒரு 20 மினிட்ஸுக்கு பிறகு பாருங்கள், இந்த கணக்கு பதம் வந்துடும். இப்போ இந்த சுகர் எல்லாம் நல்லாவே கரைஞ்சிக்குது. இப்போ உங்களுக்கு விளங்கும், நல்லா கரைஞ்சிக்குது. இப்போ இந்த பதத்துக்கு வந்துடும். ஒரு எப்படியும் ஒரு 25 மினிட்ஸ் ஆக போக்குள்ள கணக்கு இந்த பதத்துக்கு வந்துடும். இது நாங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுற ரீசன் இதோட பதமும் எங்களுக்கு விளங்கும். அப்போ தான் நாங்கள் விட்டு மிக்ஸ் பண்ணினோம்னு சொன்னால் இதோட பதமும் எங்களுக்கு சரியாக விளங்காது. இப்போ நான் இதுக்கு வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். திரும்ப நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதுக்கு லைட் பிங்க் கலரிங் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கலரிங் உங்களுக்கு ஆட் பண்ணிலும், லைட் கலர் ஆட் பண்ணி மேலும் டார்க் கலர் ஆட் பண்ணி மேலும் என்ன கலர் வேண்டாலும் உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கொண்டு நான் இப்போ இந்த மறுபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இப்போ இது டார்க் கலர் மாதிரி விளங்கினதுக்கு இது நாங்கள் எல்லாம் செஞ்சு போட்ட பிறகு நல்ல லைட் கலர் ஆகிடும். இதோட பதம் பார்க்குற எப்படின்னா, கொஞ்சம் எடுத்து ஒரு பால்க்கு வாட்டர் எடுத்து பார்த்தா அது கரையாது. இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பதம் வரணும். நாங்கள் ஒரு சின்ன பால் பிடிச்சி வாட்டரில் போட்டோம் தானே, அப்போ அதே மாதிரி அந்த பால் மாதிரியே இருக்கணும். அப்போ தான் அந்த பதம் சரின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா லிக்விடைஸ் ஆகிக்குது. இப்போ இதோட பதம் கொஞ்சம் சரியாகிக்கொண்டு வருது. சரியாக பதம் வரப்போகளே நாங்கள் டக்குன்னு இதை இறக்கிடாட்டி அப்படியே எல்லாமே கல்லாகிடும். அதுதான் இதில் இருக்கிற விஷயம். இப்போ இதோட பதம் பார்க்குற கன்சிஸ்டன்சி சரியாக வந்திக்கன்னு பார்க்குறது இதுவும் ஒரு சிஸ்டம். இப்படி நடுவால் ஒரு கோடு போட்டால் அந்த 2 பக்கமும் டக்குன்னு சேரப்படா, அதுவும் ஒரு சிஸ்டம். இப்போ சரியாக வந்திக்கின்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இன்னொரு பால் பண்ணி எப்படியுமே வாட்டரில் ஆட் பண்ணி பார்ப்போம் சரியாக வருதான்னு சொல்லி.
இப்போ நான் இதை பாயில் பண்ணி போட்டேன், அப்படியே இருக்குது. ஸோ இப்போ இந்த பதம் சரியாக வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ நாங்கள் இப்போ இன்னும் 1 மினிட் கூட வைக்கப்படா, டக்குன்னு இதை இறக்கிடணும். அப்படியே ட்ரேயை வச்சு ட்ரேயை எவ்வளோ ரெடியாக வச்சுக்கொள்ளணும். நாங்கள் செய்ய முந்தையே ட்ரேக்கு அப்படியே பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கொள்ளணும். இந்த டைமுக்கு போகிறோம் பட்டர் எல்லாம் அப்ளை பண்ணி கொண்டிக்க போனால் அப்படியே கல்லாவிடும். ஸோ அதனால் இப்போ டக்குன்னு நாங்கள் இதை அப்படியே பரத்திக்கொள்ளணும். அதுதான் முக்கியம். ஏன்னு சொன்னால் இது அந்த டைமுக்கு அந்த சரியாக அந்த டைமுக்கு அதை கெட்டி ஆகிக்கொண்டு வர டைமுக்கு நாங்கள் எடுத்துடணும். அதுதான் இதோட விஷயம். சரியாக வந்துருச்சு. இப்போ இதே நேரத்தில் நாங்கள் இந்த ஹீட்டாகவே இது எங்களுக்கு தேவையான ஷேப்ட அளவுக்கு நாங்கள் கட் பண்ணிக்கொள்ளணும். ட்ரேலேருந்து எடுக்கப்படா நாங்கள் ஒரு கட் போட்டுக்கொண்டா சரி. நாங்கள் எங்களோட பாக்ஸ் ஷேப்புக்கு எங்களுக்கு என்னென்ன சைஸுக்கு தேவையோ அந்தந்த சைஸை நாங்கள் கட் போட்டுக்கொள்ளணும். நான் இப்போ நார்மலாக ஒரு டேபிளுக்கு எப்படி செட் பண்ணக்குள்ளே தேவையோ அந்தந்த கணக்குக்கு நான் ஒரு 1.5 இன்ச் வாரத்துக்கு நான் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அதை கூலாக விடணும். நல்லா கூலாகின பொருள் அப்படியே எடுத்தால் கணக்க வரும். நல்லா கூலாக முந்தி நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் எல்லாம் சும்மா உடஞ்சி வரும். அப்போ சரியாக நாங்கள் கட் பண்ண பாக்ஸ் ஷேப் எல்லாம் வராது. இங்கே பாருங்கள், இப்போ நான் கட் பண்ண பாக்ஸ் ஷேப் கணக்க வந்திக்குது. நல்லாவே கூலாக விட்டு எப்படியும் ஒரு 5-6 ஹவர்ஸ் அப்படியே கூலாகணும். பாருங்கள், இந்த கணக்கை நான் கட் பண்ண மாதிரி வந்திக்கி நான் அதை அப்படியே எடுத்து போட்டுக்கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஈத் டேபிளுக்கு செஞ்சுக்கோங்க. நல்ல கலர்ஃபுல்லாக மிக்கும், டேபிள் டெக்கரேஷனுக்கும் நல்ல, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியானது இந்த கோகோனட் டஃபி. ஸ்ரீலங்காவில் மிச்சமே ஃபேமஸானது தான் இந்த கோகோனட் டஃபி. ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் இந்த கோகோனட் டஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கண்டா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஈத் டேபிளுக்கு இந்த கோகோனட் டஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அட்வான்ஸ் ஈதுல் அத்ஹா முபாரக் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.